தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து வருபவர் விஜய். இவரது படங்கள் ரிலீஸ் என்றாலே கோலாகலமாக இருக்கும். அதிலும் முதல் நாள் முதல் காட்சி எல்லாம் தாறுமாறான கொண்டாட்டமாக இருக்கும். விஜயின் நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் லியோ. இப்படம் சில கலவையான விமர்சனங்களை பெற்ற போதும் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டை நடத்தியது. இப்படத்தை தொடர்ந்து விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் காட் என்ற படத்தில் நடித்து வருகிறார். படத்திற்கான படப்பிடிப்புகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசிகர்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் இன்று வந்துவிட்டது. அதாவது விஜய் அரசியல் ஈடுபடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்பதுதான் அவருடைய கட்சி பெயராகவும் பதிவு செய்து அதனை வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்தி ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூடவே ஒரு சோகமான செய்தியும் வந்திருக்கிறது. அதாவது விஜய் இதுவரை ஒப்புக்கொண்ட படங்களை முடித்துவிட்டு முழுவதுமாக அரசியலில் ஈடுபட உள்ளாராம். விஜயின் அரசியல் பயணம் சந்தோஷம் என்றாலும் விஜய் இனி நடிக்கப் போவதில்லை என்பதை கேட்டு ரசிகர்கள் கொஞ்சம் சோகத்தில் உள்ளனர். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரை அவர் எந்த ஒரு படத்திலும் நடிக்க மாட்டார் என்றும் தேர்தல் முடிவுக்கு பின்னரே அவர் சினிமாவில் நடிப்பாரா என்பது தெரிய வரும் என்றும் சொல்லப்படுகிறது. சரி நண்பர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயின் அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்குமா என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.